உருளைக்கிழங்கு வைக்காதீங்க, மாவு வைக்காத. பர்த்டே ஸ்பெஷலா அப்புறம் ஊற்றிட்டே இருக்கீங்க. இதுதான் கரெக்ட், அவ்வளோதான். பர்ஃபெக்ட் தம்னு அர்த்தமா? அப்படியா? அப்படியா, அழகாக வந்துருக்கு பாருங்க. அப்படிலாம் சொல்ல முடியா? கொஞ்சம் நீங்களே சத்தமாக சொல்லிடுங்க. தஞ்சாவூர் ஸ்டைல் தால்ச்சா. என்னென்ன போட்டிங்க சொல்லுங்க. ஆயில், எண்ணெய் போட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வேக வச்ச மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கு. அப்புறம் வந்து ஆனியன்லாம் இதில் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். அந்த மட்டனை போட்டுட்டு அப்படியே ஒரு 2 பிக் சைஸ் ஆனியன் போட்டிருக்கோம். ஒரு 4-5 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் சால்ட்டு, ஹோல் ஸ்பைசஸ், புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோ. கொஞ்சமாக கீ. எங்கள் அம்மாவுக்கு படைச்சு பர்த்டே ஸ்பெஷலா? மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன போடுறோன்னு பார்க்கலாம். தயிர் எத்தனை ஸ்பூன் போடுறீங்க? 5 ஸ்பூனா? 5 ஸ்பூன் தயிர் போடுறோம். இது வந்து ட்ரை ரெட் சில்லி போடுறோம். நாங்கள் ஒரு 12 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். இது ரொம்ப ஸ்பைஸியான ரெட் சில்லினால நாங்கள் 12 போட்டிருக்கோம். நார்மல் சில்லினா எவ்வளோ போடணும்? 16 ஒரு 17 போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா, நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா ஆல்ரெடி இதோட ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குமின் பவுடர் போட்டிருக்கோம், ஜீரகத்தூள், நம்ம இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. இது என்ன சில்லி? காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் காஷ்மீரி சில்லி பவுடர் எத்தனை? 1 டேபிள் ஸ்பூனா? கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறோம். தம்முக்கு வந்து தோசைக்கல் அடியில் வச்சாச்சு. கொதி வந்தோடனே நம்ம எலுமிச்சம்பழம் கொஞ்சம் வந்து புழிஞ்சு ஊற்றி ரைஸுக்கு அடுத்த ரெடி பண்ணுவோம். ரைஸுக்கு இது கொஞ்சம் வரட்டும் லைட்டாக. வா கொதிக்கும்போது எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றணும். எவ்வளோ லெமன்? முடியும், 1 கிலோவுக்கு 1/2 முடி. ஹாஃப் லெமன் அப்படியே புழிஞ்சு வச்சுக்கணும் பாயில் ஆகும்போது. அரிசி அதை இது பண்ணுங்க. எங்கே தட்டுங்க? அங்கே இருக்கிறத வரேன். தண்ணி பாயில் ஆனோன்னே ஒரு 1/2 hour ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ். நம்ம எத்தனை கேஜி மட்டனு? 1 kg மட்டனுக்கு நம்ம அந்த கப்பில் 4 கப் போட்டால் எவ்வளோ வரும்?
ரைஸ் 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கோம். லைட்டாக உப்பு போட்டுட்டு வச்சுருங்க, கொதி வரட்டும். இது எவ்வளோ வேகணும் ரைஸு? சொல்கிறேன், பதத்தை சொல்கிறேன். இந்த கிரேவி நல்லா பாயில் ஆகுது. ரைஸ் எவ்வளோ இது குக் ஆகணும்? அதுக்குன்னு இருக்கிற அரைச்சி குக் ஆகணும். குக் ஆகிடுச்சு. ஒரு 60% ஓகேவா? 50% குக் ஆகணுமா? ஸோ அதுலேருந்து வடித்து கீழே சிந்தாதீங்க. அதில் போடுறோம். கொஞ்சமாக எடுங்க. பெரிய பாத்திரமா நல்லா இருக்கும். காஸ்கோவில் அந்த இது வாங்கணும்னு சொன்னேன். வடிக்கிறது இருந்ததுல்ல, இது தண்ணி அதை வடித்து தண்ணி எடுக்கணும். எதையாவது வடிச்சிடு, தண்ணியை வடிச்சிடு. மேலே தண்ணி போடணும்ல. இருங்க வரேன். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதீங்க, வரேன். நல்லா சமன்படுத்திக்கிட்டு தண்ணி இப்போ சுத்தமாக இல்லை. என்ன பண்ணணும், சூடாக நம்ம வச்சுருக்க மட்டன் குக் பண்ண அந்த ஸ்டாக், மட்டன் ஸ்டாக் அது எவ்வளோ ஊற்றணும்னா ரைஸ் முழுகிற வரைக்கும் தான் ஊற்றணும். இதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஊற்றணும். இந்த மாதிரி தண்ணி மேலே தெரியணும். கரெக்டாக முழுகிற அளவுக்கு இருக்கணும். ஓகே, வச்சுட்டு எவ்வளோ நேரம் தம் வைக்கணும்? கரெக்டாக 35 நிமிஷம் தம்மு. 25 நிமிஷம் தம்மு. அப்புறம் 10 நிமிஷம் எடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்புறம் ஊற்றிட்டே இருக்கீங்க. இதுதான் கரெக்ட், அவ்வளோதான். இந்த மாதிரி தண்ணி இப்படி மேலே நிற்கணும். அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கீ மேலே போட்டுக்கணுமா? அது மூட முடியலன்னா விட்டுருங்க, அப்புறம் மூடிக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம ரைஸ் வடித்து எடுத்து அந்த மீதி தண்ணி எடுத்து மேலே வச்சிடணும். இதில் ஆவி வருதான்னு பார்க்கணும். வச்சோன்னா அது சிம்மில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் வச்சுக்கணும். ஆவி வந்தோன்னே ஃபுல் லோ சிம்மில் வச்சிடணும். இப்போதைக்கு மீடியமில் இருக்குது. இந்த தோசைக்கல்லேருந்து வேப்பர் கொஞ்சம் வந்தோடனே இதில் லோ சிம்மில் வச்சிடணும். 2 மினிட்ஸ் ஆச்சு. சைட்லேருந்து வேப்பர்லாம் வருது. இப்போ நம்ம வந்து லோ சிம்மில் வச்சுக்கிறோம். 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம வந்து தம் எடுக்க போகிறோம். மலர்ந்து வந்திருக்கு பாருங்க. ரைஸ் வந்து இந்த மாதிரி மேலே பார்த்துட்டு இருந்தா பர்ஃபெக்ட் தம்னு அர்த்தமா? அப்படியா? ஆமாம். இங்கே பாருங்க, நீங்கள் நல்லா கையை வச்சு மறைங்க. இது இருக்கான்னு பாரு. உள்ளே வந்து தண்ணி மாதிரி இருக்கா, லிக்விடாக இருக்கான்னு செக் பண்ணணுமா? இல்லை, ட்ரையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த நெய்யை விட்டு கரண்டி ஸ்பூனு போட்டியா? இது இருக்கே தானே ஸ்பூனு நெய் ஸ்பூனு மேலே வந்து இப்போ நெய் போட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடணும். ஆஃப் பண்ணி, கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி மூடணும். ஒரு 10 நிமிஷம். குளிச்சுட்டு வந்துடுறேன்.
இது ஆஃப் பண்ணிவிடுங்க, அது இன்னும் லோ சிம்மில் இருக்குது. வெயிட் வைக்கணுமா? சும்மா மட்டும் அப்படி மூடி போட்டுருணும். அடியில் தோசைக்கல் அப்படி இருக்கணும். அங்கே இதை மட்டும் ஸ்டவ் மட்டும் ஆஃப் பண்ணிடணும். இல்லை, அந்த ஹீட்லேயே இருக்கட்டும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நம்ம மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? ஆம்பூர் மட்டன் தம் பிரியாணி. மட்டன் தம் பிரியாணி, ஏதோ வடி பிரியாணின்னு சொன்னீங்க. ஸ்டைல் வந்து வடி பிரியாணி ஸ்டைல். வடி பிரியாணி ஸ்டைலில் ஆம்பூர் மட்டன் பிரியாணி. சரி, தட்டுடு. எப்படி உதிரி உதிரியாக அழகாக வந்துருக்கு பாருங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டியா? கொஞ்சம் நீங்களே சத்தமாக சொல்லிடுங்க. ரொம்ப ஈஸி ரெசிபி இல்லை. நம்ம வந்து ஆனியன்லாம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வெயிட் பண்ண வேண்டியலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் மட்டன் மட்டும் வேக வச்சுட்டு அந்த மிளகா வந்து அரைச்சிக்கணும். அதுதான் இதில் மெயின். வச்சுட்டா ஒரு 1/2 ஹவரில் ரெடி பண்ணி நம்ம தம் போட்டுடலாம். வெரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபி. சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஜூஸியாக. சைட் டிஷ்க்கு தால்ச்சா, நல்லா கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய்லாம் போட்டு தால்ச்சா பண்ணியிருக்கோம். எக் இருக்குது, ரைத்தா இருக்குது. என்ன வைக்கணும்? இந்த பிளேட் எடு. பிளேட். ஸோ நாங்கள் இன்னும் டேஸ்ட்டே பண்ணல. இன்றைக்கி எங்கள் மாமியாருக்கு பர்த்டேனால அவங்களுக்கு படைச்சிட்டு நாங்கள் அப்புறமா தான் டேஸ்ட்டே பண்ண போகிறோம். எக் வை. எக் ரைத்தா. உருளைக்கிழங்கு வைக்காதீங்க, மாவு வைக்காத. மாங்காய் இருந்தால் வை. மாங்காய் ஒரு பீஸ் தான் இருந்தது. மாங்காய் அதில் தேடி எடுங்க. மாங்காய், வாழைக்காய் இருந்தால் வைங்க. அது இருக்கு பாருங்க. தஞ்சாவூர் ஸ்டைல் இதுன்னு சொல்லு. தஞ்சாவூர் ஸ்டைல் தால்ச்சா சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. கொஞ்சம் பிரியாணி, தால்ச்சா, கொஞ்சம் மட்டன் பீஸ், எக்கு கொஞ்சம், ரைத்தா கொஞ்சம் வச்சு சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.